ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side enga side. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வேதா நிலையம் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இல்லம். அங்கதான் நம்ம இருக்கிறோம். இந்த போயஸ் கார்டன்ற இடம் ரொம்ப பிரபலமானது கிடையாது அன்றைய காலகட்டத்தில். அவங்க பெரிய ஸ்டாராக இருக்கும்போது இங்கே இருந்ததால பிரபலமானது. இந்த காட்சிகள் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அத்தை எல்லோருடையும் இங்கே நின்று பேசுவாங்க. முக்கியமாக விஐபிஸ் மட்டுமன்றி அவங்க கட்சி நிர்வாகிகள், அவங்க கட்சி தொண்டர்கள் பலமுறை அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போதெல்லாம் இங்கே தான் உட்காந்து இந்த இடத்துல எல்லாரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த பூங்கொத்தெல்லாம் கொடுப்பாங்க. கலர் சைடு அது பாட்டியும் அத்தையும் அதுவும் இங்க எடுத்ததுதான். எங்க அப்பாவோட மேரேஜ் அவர் தான் நடத்தி வச்சார் கல்யாணம். அவர் தலைமையில தான் கல்யாணம் நடந்தது எங்க அப்பா அம்மாக்கு. இந்த சாண்டியர் ஆக்சுவலி மிடில் ஆஃப் த ஹவுஸ்ல இருந்தது. இது மாடிஃபைலாம் இவங்க பண்ணப்பமா இந்த இடத்துல மாத்திட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரங்க இங்கே மேலேருந்து பார்த்து பேசுவாங்க அவங்க எங்கள்கிட்ட கூட. ஹாய் தீபா, ஹாய் தீபா, வேண்டிடி உட்காம அப்படின்னா அங்கேருந்து கேட்பாங்க. கேட்டு அப்படி பேசிட்டு இறங்கி வருவாங்க. அதே மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸ்ல இங்கேருந்து பேசுவாங்க. நான் அவங்களையே பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் ஒய்யாரிஸ்டாரிக்கே என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனால உங்களையே பார்த்துட்டு இருக்கேன்னு எல்லாம் நிறைய இந்த இடத்துல தான் பேசுவோம். அப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அப்புறம் யுவர் ஆல்சோ பிரிட்டி அப்படின்னாங்க. அது விட்டு தர மாட்டாங்க இல்லையா, அண்ணன் குழந்தையாச்சு. இந்த வீட்டில் இருந்த கலை வேலைப்பாடுகள், இது ஒரு ஆர்டிஸ்டிக் பியூட்டி எல்லாமே என்கிட்ட போச்சுன்னு தான் சொல்லுவேன். நகைகள் இன்னும் பல பொருட்கள் எல்லாம் வேணும்னு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நீங்க கேட்டிருந்தீங்க. கோர்ட் அதை டினை பண்ணிடுச்சு. பட் அதெல்லாம் இங்க தானே இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? இல்ல, அவங்க இங்க இருந்து எடுத்ததா சொல்லப்பட்டதுதான் எல்லாமே. நீங்க திருப்பியும் உங்க கைக்கு இந்த வீடு வந்த பிறகு அவங்களுடைய பொருட்கள் இதெல்லாம் எல்லாம் இருக்கு. அதாவது சொல்லப்பட்டது இருக்குங்க. அதே இருக்குமானா we can't go back 30 years பேக்ல போனா அதே இருக்குமான்னு சொல்ல அவங்க பயன்படுத்திட்டு இருந்த இதைதான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நிறைய இல்ல, எல்லாத்தையும் மாத்தி இருக்கணும்னு தான் சொல்றேன் நான். குவாண்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே. அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்ப இங்க ஒண்ணுமே இல்ல. அவங்களுடைய வீடு தானே இது. இந்த சோஃபாவை தவிர அவங்க பயன்படுத்தின பொருள் இங்க எதுவும் கிடையாது. இந்த வீடு முதலா சினிமா துறையில நடிக்கும் காலங்கள்ல அத்தையும், என்னோட அத்தையும், அம்மா அவர்கள் அத்தையும், என்னோட பாட்டி சந்தியா அவர்களும் சேர்ந்து வாங்கி கட்டின வீடு. அதில் முக்கியமாக என்னென்னா என் பாட்டியோட இறுதி நாட்களில் அவங்க வசித்த இல்லம். முதல்ல டி நகரில் இருந்தாங்க, இப்போ நாங்கள் அங்கே இருக்கிறோம். ஸோ அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்களோட இறுதி நாட்களில் இங்கே இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறமா என்னோட அத்தையும் அப்பாவும் இங்கே தான் வசித்தாங்க. எங்கள் அப்பாவோட திருமணத்துக்கு பிறகு எங்கள் அப்பா அம்மா ப்ளஸ் அத்தையோட சேர்ந்து ஒரே குடும்பமாக இங்கே தான் வசித்தோம். மேற்கொண்டு என்ன இந்த வீட்டில் முக்கிய ஒரு சிறப்புனா, நான் பிறந்தது இங்கே தான். ஓகே. நான் பிறந்து வளர்ந்து குட்டி குழந்தைய இப்போ என் மகள் இருக்கிற மாதிரி குழந்தை பருவத்துலலாம் இந்த வீட்டில் தான் விளையாடுறது, ஓடுறது, வளர்ந்தது எல்லாமே. ஸோ ஒரு அப் டு ஒரு 6 years மட்டும் நான் இங்கே தான் இருந்தேன். இந்த வீடை பற்றி சொல்லுங்க மேம். இந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான அளவில், எவ்வளோ வருஷம்? இந்த வீடு வந்து நியர்லி ஐ திங்க் 1969 வாங்கினாங்க இந்த இடத்த. இதுல இன்னொரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலம் வாங்கணும், ஒரு லேண்ட் வாங்கணும், இடம் வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பாட்டி டிசைட் பண்ணும்போது எங்க அப்பாவை தான் இடம் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இந்த போயஸ் கார்டன்ற இடம் ரொம்ப பிரபலமானது கிடையாது அன்றைய காலகட்டங்கள். அப்படிங்களா? ஆமா. அப்போ வந்து இவ்வளவு பிரபலங்கள்லாம் இங்க வசிக்கல. அப்ப இது வந்து சிட்டில கொஞ்சம் அது கரெக்ட் தான் மேடம். இங்க இருக்கும்போது அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கும்போது தான் போயஸ் கார்டன்ங்கிறது அவங்க பெரிய ஸ்டாரா இருக்கும்போது இங்க இருந்ததால பிரபலமானது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணதே எங்க அப்பா தான். ஓகே. அண்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேற்பார்வை எல்லாமே பண்ணது அவரும். ப்ளஸ் எங்க பாட்டியோட
லைக் ரிலேட்டிவ்ஸ், ஓகே. அவங்க பிரதர், எங்கள் அப்பா எல்லாரும் சேர்ந்து பண்ணது. இங்க என்னென்ன மாதிரியான மரங்கள்லாம் இருக்கு மேம்? இப்போ எல்லாமே நிறைய மாறி இருக்கு. ஏன்னா பல முறை முன்னாடி இதோட அதிகமா இருந்துச்சுங்களா? இங்க தனியா பெரிய லேண்ட்ஸ்கேப் கார்டன்லாம் இருக்கும். முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கான இடத்த ஒதுக்கி இருந்தாங்களாம். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய இந்த பில்டிங் கிடையாது. வீடு வந்து நார்மலான ஒரு பங்களோ ஸ்டைலில் ஒரு பழைய வீடு, ஒரிஜினல் ஹவுஸ் எப்படி இருக்கும்னா ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் ஒரு பங்களோ மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அழகாக இருக்கும் வெளிலேருந்து பார்க்கும்போது. லேண்ட்ஸ்கேப் கார்டன்ஸ் இருக்கும். ஓகே. அப்ப அந்த வீடை இடிச்சிட்டு இது பண்ணதா இல்ல மராமத்து பணிகள் மாத்துனதா? அவங்க வந்து மேற்கொண்டு இத டெவலப் பண்ணிக்கிட்டாங்க சுத்தி. ஓகே ஓகே. ஏன்னா அங்க இருந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு ஏரியா ஒதுக்கி இருந்தாங்க. ஓகே. டென்னிஸ் கோர்ட் மாதிரிலாம் அந்த இடம்லாம் இங்க இருந்தது முன்னாடி. ம். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு இடத்த இது பண்ணியிருந்தாங்க. அங்கே ஸ்விம்மிங் பூல் ஆனால் கட்டலையும், அது லாஸ்ட்டில் விட்டு போயிருக்கு அவங்களுக்கு அந்த காலத்துலேயே. ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக அங்கே கார்டன் வச்சுட்டாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய. இந்த இடம் ரொம்ப அழகுபடுத்தப்பட்டு ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அதுவுமே அவங்க வைக்கலன்னு சொல்லுவாங்க. அதையுமே சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லைங்க, நான் சொல்றது அவங்க நடித்து கொண்டிருந்த காலத்துல. ஆமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அத்தைக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ பாட்டி தான் இதெல்லாமே பார்த்து பண்ணுவாங்க. அதனால அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம். இன்னைக்கு அவங்களுடைய நினைவு நாள் வேற, நிறைய பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? உங்களோட தனியா அமர்ந்து கூட பேசியிருந்தாங்க. ஆமா, நான் வந்து அத்தை கூட அம்மா கூட வந்து ரொம்ப நெருங்கி பழகினவர்கள், அவங்களுக்கு அவங்க மேல நன்மதிப்பு வைத்திருந்தவர்கள், அவங்க மேல அன்புடையவர்கள் எல்லாம் அழைக்கணும். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த ஆண்டுலேருந்து தொடங்கி. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் தான் செய்வேன். அது மாதிரி நான் நினச்சதில்லை. பட் இந்த தடவை எனக்கு அப்படி பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னாக்கா அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் அவங்களுடைய மெமரிஸை ஷேர் பண்ணணும், இந்த நல்லா அவங்கள நினைக்கணும் அப்படின்றதுக்காக. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து அவங்களுடைய நீண்ட கால நெய்பர், பக்கத்து வீடு மாதிரி அவர், ப்ளஸ் நெருங்கிய நண்பர். அவரை அணுகினேன், அவரை நேரில் அழைச்சேன். அவர் வரத்துக்கு சம்மதிச்சார். ஏன்னா அவங்க மேலே அவருடைய நினைவுகள் எல்லாம் ஷேர் பண்ணார். அவங்க பழகின காலத்தில் இன்டராக்ஷன்ஸ் அவங்களுக்குள்ளே எப்படி இருந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணார். முதல்ல அவருக்கு வந்து அத்தையோட பேசும்போது அவங்க ஒரு புக்ஸ் எல்லாம் நிறைய அவருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க படிக்க சொல்லி எல்லாம் சொன்னார். இங்க பெரிய லைப்ரரி வேற அது இருக்கு. ப்ளஸ் அவங்களுக்கும் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் அவருக்கும் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்குள்ள ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் அது. ஸோ இதெல்லாம் என்னென்ன படிப்பீங்கன்னு 2 பேரும் பேசிக்கும் போது அந்த மாதிரி ஜெயகாந்தன் புக்ஸ் எல்லாம் படிங்கன்னு சொல்லி அத்தை அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் அவர் சொன்னபோது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இந்த இடம் நிறைய நேரங்கள்ல இங்க வந்து காட்சிகளை கூட பார்த்திருக்கோம்ல. இந்த காட்சிகள் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அத்தை எல்லாரோடையும் இங்க நின்று பேசுவாங்க. முக்கியமாக அவங்களை சந்திக்கிற முக்கியமான விஐபிஸ் மட்டுமன்றி அவங்க கட்சி நிர்வாகிகள், அவங்க கட்சி தொண்டர்கள் பலமுறை அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போதெல்லாம் இங்கேதான் உட்காந்து இந்த இடத்துல எல்லாரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த பூங்கொத்து எல்லாம் கொடுப்பாங்க. கலர் செய்து அது பாட்டியும் அத்தையும், அதுவும் இங்க எடுத்ததுதான். அப்புறம் இது எங்க அப்பா, பாட்டி, எங்க அத்தை. ஓகே. சின்ன வயசுல பெங்களூர்ல எடுத்த போட்டோ அது. ஆக்சுவலா அவங்க அங்கே இருக்கும், அங்கே அடிக்கடி போயிட்டு வருவாங்கல்ல அந்த டைமில். எங்கள் அப்பாவோட மேரேஜ். அவர் தான் நடத்தி வச்சார் கல்யாணம். அவர் தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கு. எம்ஜிஆர். இது வந்து எங்கள் அப்பாவும் அத்தையும் ஃபேமிலி ஃபோட்டோ. எங்கள் தாத்தா, பாட்டி, அப்பா, அத்தை 4 பேரும். எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ ஜெயராமன், எங்கள் பாட்டி சந்தியா. இது வந்து எங்கள் பாட்டியோட அப்பா அம்மா. எனக்கு கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. அவங்க எங்கள் அத்தைக்கும் அப்பாவுக்கும் அவங்க தாத்தா பாட்டி. அவங்களும் இந்த வீட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் அவ்வளோ தலைமுறைகள் வாழ்ந்துருக்கு. நான் வந்துட்டு இருந்த பீரியட்லலாம் இது கிடையாது. இங்கே என்ன இருந்துச்சு மேம்? இது இங்கே எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் தான் ஹவுஸே இருக்கும். ஓகே. ஸோ இடத்துல படி தான் இருக்கும். ஓகே. இப்போ என்ன? திஸ் வாஸ் அ டோட்டல் வராண்டா ஏரியா. தட் வாஸ் அ சிட் அவுட் பிளேஸ். அண்ட் இந்த இடத்துல இருந்தது ஸ்டேர்கேஸ். இங்கேருந்து அந்த ரூம் வரைக்கும் இருக்கும் மேலே போகிறதுக்கு. ஆமாம், அங்கேருந்து அங்கே உள்ளே இறங்கும். ஓகே. அந்த இடம் நான் காமிக்கிறேன். பட் இதெல்லாம் அவங்க மாடிஃபை எப்போ பண்ணாங்கன்னு சரியா தெரியல. நான் வந்துட்டு இருந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த படி இருந்தது. அதுக்கான அடையாளங்கள்லாம் இருக்கும் இங்க. அப்படியே மேலேருந்து கீழே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும்.
நீங்க சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரங்க ஸ்டைல் தான். அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருக்கும் அதுல எல்லாம். ஸோ அந்த படியோட இது ஓ, அடையாளம் இப்படி சுத்திட்டு புறப்படுறீங்களா? இப்படி ரவுண்ட் செமி சர்க்கிள் ஸ்டார்கேஸ், இப்படி எங்கேருந்து அப்படி இறங்கும். ஸோ அந்த மேலேருந்து திட்டியை பார்க்கலாம், சும்மா அழகுபடுத்துறதுக்காக செஞ்சுக்கிறாங்க. பிரம்மாண்டமா இருக்கு. இந்த சாண்டியர் ஆக்சுவலி மிடில் ஆஃப் த ஹவுஸ்ல இருந்தது. இது மாடிஃபைலாம் இவங்க பண்ணப்பமா இந்த இடத்துல மாத்திட்டாங்க. ஓகே. மேலே அந்த சீலிங் பெரிய ஹைட்ல இருக்கும் இல்லையா, உள்ளேருந்து அந்த படி இருந்தபோது ஸோ அந்த மேலேருந்து அந்த சாண்டியர் இருக்கும். இது இப்போ டைனிங்கா யூஸ் பண்றோம். சும்மா அப்படி சிட் அவுட். ஓகே. பயங்கரமா சூப்பரா இருக்கு. மேடம் இந்த ரூம் ஏதாவது பயன்படுத்திருக்கீங்களா? இல்ல இல்ல கிடையாது, மாடிஃபை பண்ண பிறகு இங்க வர மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் அதிகமா இல்லை, எல்லாமே அங்கதான். மேம் இது பயங்கரமான கதவா இருக்கு. இதெல்லாம் லேட்டரா அந்த வீடை அவங்க மாடிஃபை பண்ணி ரெனோவேட்லாம் பண்ண அப்புறம் பண்ணது. அது முன்னாடி ஒரிஜினலா இருந்தது ஒரு சிட் அவுட் ஏரியா தான். உள்ள என்ன மேம்? இப்போ ஒரு ரூம் இருக்கு உள்ள, ஒரு பெரிய ஹால். அம்மா இங்க நிறைய பேரை மீட் பண்ணிலாம் இருக்காங்க, அதுவும் இங்க இருந்திருக்கு. ஓகே. ஹாலா தான் வச்சிருந்தாங்க இது. ஓகே. இப்போ பார்க்க முடியாது. இப்போ முடியாத ஓகே. ஒர்க் பண்ண வேண்டியது. ஆனா மர வேலைப்பாடுகள்லாம் இங்க அற்புதமா நல்லா, இருக்கு. ஆமா நல்லா பண்ணிருக்காங்க. இது என்ன ரூம் மேம்? இதுதான் ஒரிஜினலா அந்த வீட்டோட டைனிங் ரூம். ஓகே. ஆக்சுவலி இதுதான் இந்த நான் இவ்வளோ நேரமா சொன்ன டைனிங் ரூம். ஓகே. இப்போ நான் வந்து இந்த நம்மளோட நிகழ்ச்சிக்காக இங்க சேர்ஸ்லாம் சந்திக்கிற ரூமே இது கிடையாது. அம்மா இருக்கிற வரைக்கும் இது டைனிங் ரூம் தான், இப்பயும் தான், நாங்களும் அப்படிதான் இப்போ வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, படி மேலே ஆமா. அங்கேருந்து அந்த ஸ்டேர்கேஸ் இது வரைக்கும் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு ஜஸ்ட் பின்னாடி இருக்கும், மேலேருந்து பார்த்தா இங்கே தெரியும். அங்கேருந்து நின்று அவங்க பேசுவாங்க மேல இருந்து. ஆமாம். ஓகே. அப்புறம் இங்கே வந்து எல்லார் கூடயும் அந்த டைனிங் டேபிள், ஒரு பெரிய டேபிள், கிராண்ட் டேபிள் ஒன்று இருக்கும். இங்கே வந்து உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, டின்னர் சாப்பிடுவாங்க, லஞ்ச் எல்லாமே இங்கே உட்காந்து நிறைய நேரம் பேசுவாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் மெமரபிள் இன்சிடென்ட்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு. இங்க என்ன மாதிரியான மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு மேம் அவங்களோட வந்துட்டு மேடமோட? நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து அதுக்கு தான் திருப்பி ஐம் ரிப்பீட்டிங். அந்த ஸ்டேர் கேஸ் வந்து மேலேருந்து பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்போல்லாம் வந்து நான்லாம் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டிலேருந்து அவங்க கூப்பிடும்போதெல்லாம் வருவோம் போவோம். அந்த மேலேருந்து பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேசினேட்டிங்காக இருக்கும். இங்கே மேலேருந்து பார்த்து பேசுவாங்க அவங்க எங்கள்கிட்ட கூட. ஹாய் தீபா, ஹாய் தீபா, வேண்டியடி உட்காம அப்படிலாம் அங்கேருந்து கேட்பாங்க. கேட்டு அப்படி பேசிட்டு இறங்கி வருவாங்க. ஓகே. நாங்கள் இங்கே உட்காந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நிறையா இன்சிடென்ட்ஸில் இங்கேருந்து பேசுவாங்க, நான் அவங்களையே பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் ஒய்யாரிஸ்டாக இருக்கீங்க, என்னையே பார்த்துட்டு இருக்கேன்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்லா உங்களையே பார்த்துட்டு இருக்கேன்னு எல்லாம் நிறைய இந்த இடத்துல தான் பேசுவோம். அப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு பிடிக்காது, உண்மை தானே. ஏன்னா அவங்க அந்த அப்போல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அவங்கள பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் தான் இருக்கும். அப்புறம் யூஆர் ஆல்சோ பிரிட்டி அப்படின்னாங்க. அது விட்டு தர மாட்டாங்க இல்லையா, அண்ணன் குழந்தையாச்சு. ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அப்போல்லாம் எங்கிட்டலாம் அதுவும் ரொம்ப அப்படி அன்பாக தான் பேசுவாங்க. யூஆர் ஆல்சோ பிரிட்டி பண்ணுவாங்க. இல்லை உங்களெல்லாம் இல்லைன்னு நான் திரும்பி சொல்லுவேன். அது மாதிரிலாம் இங்கே பேசுவோம் உட்காந்து. ரொம்ப அந்த யங்கர் ஏஜ்லலாம் இந்த இடத்துல தான் நிறைய அவங்க படித்த புக்ஸ் பற்றி சொல்கிறதோ இல்லை ஷேர் பண்ணுறது எல்லாமே லைப்ரரி வந்து மேலே இருக்குது. ஓகே. இப்போ ஆக்சுவலி ஒரிஜினலாக இங்கே வழி இருந்ததுன்னு சொன்னேன். ஆமாம் படி. இங்கே இப்போ அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி இங்கேருந்து இன்னொரு ஸ்டார்கேஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. ஓகே. இருக்குது, வழி இருக்குது. மேலே ஏறினோடனே ஒரு சைடு அந்த லைப்ரரி இருக்குது. அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது, புக்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நிறைய புக்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ரூம் மேலே தான் இருக்கு. மேலே தான். இந்த டிவி எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லேட்டர் பீரியடில் இங்கே மாடிஃபை பண்ண அப்புறம் வந்தது தான். முன்னாடி இங்கே டிவி எல்லாம் ஒன்றும் இருக்காது. மேம் இப்போ மேலே என்ன மாதிரியான வேலைப்பாடுகள், கலை வேலைப்பாடுகள், அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த இந்த வீட்டில் இருந்த கலை வேலைப்பாடுகள், இதோட ஆர்டிஸ்டிக் பியூட்டி எல்லாமே என்னகிட்ட போச்சுன்னு தான் சொல்லுவேன். போயிடுச்சா? ஆமாம். இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண அப்புறம் அந்த அழகெல்லாமே போச்சு. இந்த ரூம் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அந்த இங்கிலீஷ் மூவியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு படி அந்த ராயலாக அப்படி மேலேருந்து இறங்கும், அதுலேருந்து அழகாக இந்த மாதிரியான கலை பொருட்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் மானுமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அவங்க வாங்கின அவார்ட்ஸ் அதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா அவங்க திரைத்துறையிலே நிறைய அவார்ட்ஸ், ஐம் நாட் ஷுவர் அபவுட் இட். ஏன்னா அந்த அவார்ட்ஸ்லாம் அவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் ஒரு பெரிய ஷோ இது மாதிரி இங்கேயே கூட நிறைய திங்ஸ் இருக்கும். அண்ட் ஆமா இப்போதான் இந்த மாதிரி இருக்கு, அப்போ அதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் மேல நிறைய வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இதுவுமே அந்த பிரிட்டிஷ்காரங்களோட டச் தானே மேம். இந்த கண்ணாடி கிளாஸஸ், கண்ணாடி பிளேட்ஸ்,
இல்லை ஆல்வேஸ் எனக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா இதெல்லாம் அவங்களுக்கு யாரோ கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு தான் சொன்னாங்க. ஓகே, இதெல்லாம் சம் பர்சன் ஹஸ் கிஃப்டட் ஆல் திஸ். நான் அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பண்ணுற ஐடியா இது கிடையாது, ஹேபிட்ஸ் கிடையாது. என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்? அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் புக்ஸும் மியூசிக்கும் தான். நம்மளே கூட கேஸ் போட்டிருந்தோம், நகைகள்லாம் திருப்பி வேணும், அவங்களுக்காக அந்த ஜப்தி பண்ணி வச்சிருந்த அரசாங்க பிடியில் இருக்கக்கூடிய அந்த நகைகள் இன்னும் பல பொருட்கள்லாம் வேணும்னு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நீங்க கேட்டிருந்தீங்க. கோர்ட் அதை டினை பண்ணிடுச்சு. பட் அதெல்லாம் இங்க தானே இருந்துச்சு, எங்க இருந்துச்சு? இல்ல, அவங்க இங்கேருந்து எடுத்ததா சொல்லப்பட்டது தான் எல்லாமே. nobody is actually seen any of this. அவ்வளவு முக்கியமான பொருட்கள்லாம் வைக்கணும்னா இங்க அதுக்கு இடம் இருக்கணும். அந்த மேல தான் அவங்க சொல்லப்பட்டது. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இல்லை, அது மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அதான் வேடிக்கையே. நான் வந்து அப்போலாம் அடிக்கடி வந்த போது அந்த பீரியட்ல அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு வீடுன்னா எப்படி இருக்கும், ஒரு பெட்ரூம்குள்ள உங்களோட வார்ட்ரோப்ஸ் இருக்கும், அவங்களோட முக்கிய ஆவணங்கள் பொருட்கள்லாம் அங்கேயே தான் ஒரு சேஃப் வால்ட் மாதிரி அதுலேயே தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடு இருந்தது. அதுக்குன்னு தனியாக ரூம்ஸ் எல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. பட் அவ்வளோ நகை, அவ்வளோ வைர ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டெஃபினட்டா ஐ கேன் டெல் யூ, அந்த அவங்க இங்கே எடுத்ததா சொன்ன பீரியட்ல 96ல எடுத்ததா சொன்ன பீரியட்ல நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து போயிட்டு இருக்கிற டைம் இதெல்லாம். இல்லை, நீங்கள் சொல்ற மாதிரி இந்த வீட்டில எல்லாம் ஒரு அடுக்கடுக்கா அடுக்கி ஷோ மாதிரி வச்சிருந்ததை போட்டோஸ்ல பார்த்துமே தவிர அது மாதிரி தனியா ரூம் எல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களோட அந்த சாரி கலெக்ஷன்ஸ், செருப்பு கலெக்ஷன்ஸ், சாரி எல்லாம் நிறைய இருக்கும். சாரி எல்லாம் நிறைய விமர்சனமாவே இன்ன வரைக்கும் வைப்பாங்க. இல்ல அதெல்லாம் ஷுவர்லி இன்னும் நான் இந்த இதை வச்சு சொல்லல. பட் அவங்களோட தனிப்பட்ட கலெக்ஷனு அப்போல்லாமே நிறைய தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாங்களா 96க்கு பிறகு? இல்ல அந்த இது மெயின்டைன் ஆச்சா அவ்வளோ கலெக்ஷன்ஸோ? அவங்களுக்கான அந்த இல்லை கலெக்ஷன் நான் சொல்றது எப்படின்னா, அந்த பீரியட்லலாம் அவங்களோட சாரீஸ், வார்ட்ரோப், அவங்க ரூம்லலாம் பெட்ரூம்லாம் போவேன் நான். வார்ட்ரோப்லாம் ரொம்ப கிராண்டாக பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அதில் அவங்க நார்மலாக எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நத்திங் இன்னும். ஆமாம், அப்படிலாம் எதுவும் எக்ஸ்ட்ராடினரியாலாம் எதுவும் இருக்காது. ஸோ சின்ஸ் ஷி வாஸ் ஆல்ரெடி an ஆக்ட்ரஸ் கூட அவங்களுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், ரிச்சாக இருக்கும். நீங்கள் திருப்பியும் உங்கள் கைக்கு இந்த வீடு வந்த பிறகு அவங்களுடைய பொருட்கள் இதெல்லாம் எல்லாம் இருக்கு. அதாவது சொல்லப்பட்டதே இருக்குங்க. அதே இருக்குமானா we can't go back 30 years பேக்ல போனா அதே இருக்குமான்னு சொல்ல முடியாது. பயன்படுத்திட்டு இருந்த அதான் இதை தான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. ஓ ஓகே, உங்களுக்கு ஷூரா தெரியாது? கண்டிப்பா இருக்கவே முடியாதுன்றேன். நான் அது அந்த அளவு தான் இருக்கு. இட் வாஸ் நாட் இன் குட், நல்லாவே கூட இல்ல. நல்லாவே இல்லையா? இதெல்லாம அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நாட் குட் குவாலிட்டி. நிறைய இல்ல, எல்லாத்தையும் மாத்தி இருக்கணும்னு தான் சொல்றேன் நான். குவாண்டிட்டி குவாலிட்டி ரெண்டு. ஆமா, ரெண்டுமே. நானே என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனே அதா இருந்தது. நீங்க வந்து பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? இதெல்லாம வச்சிருந்தாங்க, இப்படிதான் கேட்டேன். நீங்க அத சட்ட ரீதியா அதை இது பண்ண முடியாதா? நான் இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லப்பட்டது நிறைய பேர் கிஃப்ட் பண்ண பொருட்கள் இருந்தது. அவங்களுக்கு பயன்படுத்தி இருப்பாங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல. அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்ப இங்க ஒண்ணுமே இல்ல. அவங்களுடைய வீடு தானே இது. இந்த சோஃபாவை தவிர அவங்க பயன்படுத்தின பொருள் இங்க எதுவும் கிடையாது. புக்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த லைப்ரரி உள்ள உட்காந்து அவங்கள்ட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். புக்ஸ் அப்படியே இருக்கு. ஏன்னா அந்த புக் விஷயம் எனக்கு அவங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட். அதை தவிர மற்ற விஷயம் அதனால அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த லைப்ரரி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த சோஃபாலாம் அவங்களால நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம், இது இருந்தது நம்மளுக்கு ஓரளவு தெரியும். பட் அந்த டேபிள் கூட அதே டேபிள் கிடையாது. அவங்க எந்த சோஃபால உட்காருவாங்க? அவங்க வந்து எல்லாரையும் கெஸ்டோட எல்லாம் பேசும்போது, விஐபிஸ் கூடயோ இல்லை அவங்கள பார்க்க சந்திக்க வரவங்களோட பேசும்போது இதுல தான் உட்காருவாங்க. ஓகே, அதனால இது அந்த ரூம்ல அந்த ஒரு ஹால்ல டிவில விஷுவலா இருக்கறனால இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சிருக்கு. நான் எனக்கும் தெரியும், நான் பாத்துர்க்கேன். சந்தேகப்படுறீங்க ஒருவேளை இதெல்லாம் இருக்காது அப்படினு? இல்ல, டெஃபினட்டா தெரியுது. எவ்வளவு எளிமையா பயன்படுத்தி இருக்கலாம்ல. நீங்களே அவங்கள பாத்திருக்கீங்கல்ல, அவங்க என்ன மாதிரி சாரீஸ் கட்டுவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஒரு பிளெயின் கலர்ஸ் இருக்கும், அதுல அதிகமா எதுவுமே பிரிண்ட்லாம் இருக்காது. ஸோ அந்த குவாலிட்டி ஐ நோ வாட் இட் இஸ். நானும் கூட இருந்து பார்த்துருக்கேன், அது என்னன்னு தெரியும். அதனால அது கிடையாது. அப்ப எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? God only knows. ஓகே, இந்த ரூம் என்ன ரூம்? ஜஸ்ட் a way. இது ரூம் கிடையாது. அந்த சைடு பேசேஜ்க்கு இது ஒரு வே. ஓகே, அண்ட் பேக் அந்த கிச்சன் போட்டுக்கு அது ஒரு வே. மேம், இங்க ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி இருக்கு. அவ்வளவுதான் அங்க இருக்குது. வாஷ் பேசின், ஒரு மிரர். அது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அனதர் வே. சும்மா அப்படி பின்னாடி போற வழி தான். ஆக்சுவல் கிச்சன் அதுதான். இவங்க மாடிஃபை பண்ண அப்புறம் முன்னாடி வந்து நான் இன்னொரு பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த பெட்ரூம். படி
மேம் Lift இருக்கு. பயன்படுத்தணும் லிஃப்ட் அந்த சைடு இருக்கு உள்ள ஏன்னா அவங்க இருக்கு லிஃப்ட் இருக்கு. ஓகே லேட்டர் பீரியட்ல அவங்க லிஃப்ட்டுக்கு இங்க இது பண்ணி- ஒரு சில வதந்திகள்லாம் கூட வந்துச்சு, அவங்க படியில இருந்து தவறி விழுந்துட்டாங்க இல்ல இதாச்சு அந்த மாதிரி. இல்ல அதுக்கே வாய்ப்பு இல்லை லிஃப்ட் இருக்கே வீட்டுக்குள்ள 3 இடத்துல லிஃப்ட் இருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க அவுட் சைடுல 2 லிஃப்ட் இருக்கு, உள்ள ஒரு லிஃப்ட் இருக்கு. ஓகே ஓகே. பூஜை ரூம் அது சின்ன ஏரியா தான். நான் சொல்ற பழைய வீடு இருக்கு இல்லையா ஒரிஜினல், ஆமா அதுதான் பூஜை ரூம். இப்ப இருக்கிற ஸ்டோர் ரூம் தான் பூஜை ரூமா இருந்தது. ஓகே. அது ஒரு பெட்ரூம். நீங்க அவங்க பூஜிச்சு இதெல்லாம் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். இந்த 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 அந்த பெரிய ரூம்ல இருக்கு. அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த மாதிரியான அம்மன் உள்ள என்னென்ன இங்க வந்து சுவாமிகளா இருக்கிறத பத்தி பேசுறதை விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அம்மன் சுவாமிகள் அவங்களுக்கு எதுவுமே பக்தி அதிகம், ரொம்ப பிடிக்கும். அந்த பூஜையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஓகே. எங்க அம்மாட்ட எல்லாம் நிறைய கேட்டுப்பாங்க டவுட்ஸ்லாம். ஓ ஓகே. அவங்களும் அவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க தெய்வ நம்பிக்கை பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த குருவாயூர் டெம்பிள்ஸ்லாம் கூட போயிருக்காங்க, நிறைய கோவில்லாம் போயிருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.